வணக்கம். இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகிறது செய்தி தொகுப்புடன். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வல்வெட்டி துறையில் வழமை போல இம்முறையும் பட்டத் திருவிழா கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. எனினும் நேற்றைய கொண்டாட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக இளைஞர் ஒருவர் பட்டத்துடன் வானில் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவானது. பல இளைஞர்கள் இணைந்து ஒரு பாரிய படல பட்டத்தை நீண்ட தொடுவை கயிறு மூலம் வானில் ஏற்ற முயற்சித்தனர். அப்போது வீசிய பலத்த காற்றினால் பட்டத்தின் விசை அதிகரித்து வடத்தை பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவர் சடுதியாக வான் நோக்கி இழுத்து செல்லப்பட்டார். கீழிருந்த ஏனைய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வடத்தை மெல்ல மெல்ல கட்டுப்படுத்தி அந்த இளைஞரை பாதுகாப்பாக தரையிறக்கினர். வல்வெட்டித்துறை பகுதி விசித்திரமான மற்றும் பிரம்மாண்டமான பட்டங்களை உருவாக்குவதில் உலக புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலை முன்னிட்டு இங்கு நடைபெறும் பட்ட போட்டிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வர். நேற்றைய சம்பவத்தில் இளைஞர் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பிய நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி பட்டங்களை ஏற்றுமாறு பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அம்பாந்தோட்டை மாவட்ட அலுவலகத்தில் முன்னெடுக்கப்படும் தினசரி சாரதி அனுமதி பத்திர விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அம்பாந்தோட்டை நிர்வாக வளாகத்தில் ஏற்பட்ட தொலைபேசி இணைப்பு கோளாறு காரணமாக இந்த தடை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தொலைபேசி இணைப்புகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் நிகழ்நிலை மூலமான சாரதி அனுமதி பத்திர விநியோக நடைமுறை உடனடியாக மீள ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேவைகள் வழமைக்கு திரும்பும் வரை பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நுவரெலியா கிரகரிவாவியில் தரையிறங்க முயன்ற நீரில் இறங்கும் திறன் கொண்ட விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தரையிறங்கும் போது வீசிய பலத்த காற்று காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது விமானத்தில் 2 விமானிகள் மாத்திரமே இருந்துள்ளனர். காயமடைந்த 2 விமானிகளும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளானமை தொடர்பில் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்கென உயர்மட்ட அதிகாரிகள் குழு நுவரெலியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமானி தமிந்த ரமுக்வெல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றிய ஜூலி சங்க் எதிர்வரும் 16ஆம் தேதி தனது பதவியிலிருந்து விடைபெற்று இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான தூதுவராக பொறுப்பேற்ற அவர் இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டங்களில் அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். தனது பிரியாவிடை செய்தியில் தனது பணிக்காலத்தின் முதல் நாளிலிருந்தே அமெரிக்காவின் நலன்களை மேம்படுத்துவதும் அமெரிக்க மக்களுக்கு பயனுள்ள உறவை கட்டி எழுப்புவதுமே தனது பிரதான நோக்கமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமான, திறந்த மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையுடன் நெருக்கமாக பணியாற்ற முடிந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் மாற்றங்களின் போது ஜூலி சங் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கவை. குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளில் பல மைல்கற்களை அவர் தனது பணிக்காலத்தில் எட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை முழுமையாக ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் அதன் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியதும் எந்த ஒரு தனிநபரும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதியற்றவர் என நீதியமைச்சரும் சட்டத்தரணியுமான ஹர்சுன நாணயக்கார தெரிவித்தார். மேலும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாற்றம் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு சாதாரண அரசு ஊழியர்கள் நீண்ட காலம் சேவையாற்றி பங்களிப்பு வழங்கிய பின்னரே ஓய்வூதியம் பெறுகின்றனர். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறுகிய கால சேவையின் பின்னர் எவ்வித பங்களிப்புமின்றி ஓய்வூதியம் பெறுவதற்கு எதிராக பொதுமக்களிடையே பெரும் எதிர்ப்பு நிலவியது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டவாறு சலுகைகளை அடிப்படையாக கொண்ட அரசியல் கலாச்சாரத்தை ஒழிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சீர்திருத்தமானது நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது நாளை பிற்பகல் வேளையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக நாட்டிற்குள் நுழையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக தெரிவித்துள்ளார்.
சீரற்ற வானிலைமை காரணமாக தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தாளமுக்கமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்துவிலுக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தாளமுக்கம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்றொழில் மற்றும் கடற்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் காரணமாக நாட்டில் மிக அதிக செறிவு கொண்ட கனமழை பெய்யும் பட்சத்தில் நீர்நிலைகளின் நீர்மட்டம் மிக வேகமாக உயரக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆறுகள் மற்றும் குளங்களை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.